இந்த பாஸ்போர்ட் வாங்க நான் என்னென்னலாம் பாடுபட்டேன்னு தெரியுமா? ஹாய் guys, welcome you back to Shirley's journey. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்போர்ட். ஸோ ஃபைனலி we got our passport. It was 1 month of waiting. 1 month of waitingக்கு அப்புறம் ஃபைனலாக நிறைய ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு ஃபைனலாக நம்ம பாஸ்போர்ட் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு. ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ இந்த பாஸ்போர்ட் எடுக்க நான் நல்லா கஷ்டப்பட்டேன், நான் நல்லா தப்பு செஞ்சேன், லைக் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போலையோ அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்து கற்றுக்கோங்க. நான் என்ன டாக்குமெண்ட்ஸில் தெளிவாக எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி சொல்கிறேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பாஸ்போர்ட்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். என்ன மாதிரி நீங்களும் நிறைய வாட்டி அலைய வேணாம்ல, என்ன அலைஞ்ச மாதிரி. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து ஆன்லைனில் இது மாதிரி ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரி, நார்மல் அதே மாதிரி 2 வெரைட்டிஸ் இருக்குது, நார்மல் அண்ட் தக்கல்னு இருக்குது. எனக்கு தக்கலை பற்றி தெரியாது, அதனால நார்மலில் போட்டு எனக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. நார்மலுக்கு தக்கலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலில் போடும்போது போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும். அதே நீங்கள் தக்கலில் போட்டிங்கன்னா பாஸ்போர்ட் உங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறமா போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். அவ்வளோதான் வந்து தக்கலுக்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் கைஸ். அதேமாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஸ்லாட்டும் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கான சார்ஜ் வந்து 2500 தான் வரும், அதுக்கு மேலாம் வராது. தக்கல் போனீங்கன்னா 3500 வரும். அதேமாதிரி நார்மல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இப்போ அவ்வளோ செக் பண்ணல. எனக்கு அங்கே நான் போயிருந்த செஷனில் உட்காந்து யாருக்குமே பர்த் சர்டிஃபிகேட் செக் பண்ணல, ஒன்லி கிட்ஸ் மட்டும்தான் பர்த் சர்டிஃபிகேட் செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து 10th மார்க் ஷீட். நீங்கள் யாராச்சும் படிக்கிற பிள்ளைங்க பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா மார்க் ஷீட் இல்லாமல் போயிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் வேணான்னு சொன்னாங்கன்னு மார்க் ஷீட் இல்லாமல் போய் எனக்கு ரீஷெடியூல் பண்ணாங்க திருப்பி. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஸோ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீசா பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா ப்ளீஸ் 10th மார்க் ஷீட் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஸோ கேளுங்க, தருவாங்க. 1 டே மாதிரி பெர்மிஷன் கேட்டு, இல்லை போனஃபைட் கொடுத்தாங்கன்னா போனஃபைட் வச்சு கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதாரில் முக்கியமாக இப்போ புது ஆதார் அப்டேட் படி யாருக்கும் ஃபாதர் நேம் வந்து ஆதார் கார்டில் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆதார் கார்டுக்கு பதிலாக ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ரேஷன் கார்டு, பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டு. எனக்கு வந்து ஓட்டர் ஐடியும் 10th மார்க் ஷீட்டையும் ஆதார் கார்டு வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஃபாதர் நேம்க்காக எனக்கு ஓட்டர் ஐடி எடுத்துட்டாங்க கைஸ். பாஸ்போர்ட் இதுதான் ஆச்சு. இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். செகண்ட் செஷனில் போயிட்டு காலேஜ்லேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு நான் டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டேன். என்ன எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைனலாக ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டேஷன் போய் உங்களுக்கு கொடுத்துருக்க அலாட் பண்ணியிருக்க ஆஃபீஸ்க்கு செஷன் படி கரெக்ட் ஒரு 15 to 20 minutes ஏர்லியராக போயிருங்க. பிகாஸ் நீங்கள் ஏர்லியராக போயிட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி செஷன்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை ஏர்லியராகவே உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அது பெஸ்ட். எல்லாம் 15 to 16 seconds முன்னாடி சீக்கிரம் போயிருங்க உள்ளே. ஸோ உள்ளே போனோடனே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, காப்பீஸ் வாங்கி வச்சுப்பாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற இது மாதிரி ஒரு காப்பி ஒரு 8 pages வரும். அது மாதிரி இது மாதிரி வர காப்பீஸை வந்து ஒரு 3 to 4 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அங்கே ஸ்டேஷன் அங்கே ஆஃபீஸில் நம்ம ஒன்று கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஐயில் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸில் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா ஜெராக்ஸ் காப்பி நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஒரிஜினல்ஸும் கையில் வச்சுக்கணும். ஏன்னா இன்னொன்று அட்ரஸ் வந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆகாமல் இருக்கணும். எல்லாருக்கும் நேம்லேயும் இனிஷியல் ஃப்ரண்ட்டில் வருதுன்னா ஃப்ரண்ட்லேயே தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் இருக்கணும், இல்லை பேக்கில் வருதுன்னா பேக்லேயே தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் வச்சுருக்கணும். ஸோ அதில் எல்லோரும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நிறையா பேர் நான் பார்த்தேன் அங்கே ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட்ஸில் வந்து ஒரு ஒய்ஃப்க்கு ஒருத்தவங்க எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு இனிஷியல் ஃப்ரண்ட்லேயும் ஒரு இனிஷியல் பேக்கில் இருந்த காரணத்தினால அவங்க டாக்குமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரிலாம் யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணோம்னா அங்கே போய் இது மாதிரி நம்ம திருப்பி அப்பாயின்மெண்ட் வாங்காதபடிக்கு திருப்பி நம்ம 2500 வேஸ்ட் பண்ணாதபடிக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டதுக்கப்புறம் ஒரிஜினல் அண்ட் காப்பி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணால் ஓகே பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலில் இது மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து என்னென்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது உங்கள்கிட்ட, இந்த பாஸ்போர்ட் எவ்வளோ வருஷம் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியும் வந்துடும். ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நம்ம அஃபிஷியல் சப்மிட் பண்ணியிருக்கோம், ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணியிருக்கோன்றது எல்லாத்தையும் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வி ஆர் ப்ரொசீஜர் ஃபார் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். இங்கே தான் எனக்கு சம்பவமே ஆரம்பிச்சிச்சு தெரியுமா. சரி, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். அதனால எனக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன் வந்து சரவணப்படி ஸ்டேஷன்.
ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் என்ன சொன்னாங்க, நீங்க அங்க ஸ்டேஷன் அங்க ஆஃபீஸ்ல என்ன சொன்னாங்க, நீங்க யாருக்கும் கூப்பிட வேணாம், ஸ்டேஷன் நீங்க போக வேணாம், அவங்களே உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ மெயில் வந்துச்சு, எனக்கு சரவணப்பட்டி ஸ்டேஷன் தான் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரவணப்பட்டி ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க பார்த்தா 3 வீக்ஸ் ஆச்சு, கூப்பிடவே இல்லை. மெயிலில் கடைசியில் ஒரு லைன் இருந்துச்சு, ஆஃப்டர் 3 வீக்ஸ் வெரிஃபிகேஷன் கால் எதுவும் வரலன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி 3 வீக்ஸ் ஆயிடுச்சு, டேரக்ட் வெரிஃபிகேஷன் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து சரவணப்பட்டி ஸ்டேஷன் இல்லை, உங்களுக்கு வந்து கோயில்பாளையம் ஸ்டேஷன், ஏன்னா உங்கள் பார்டர் வந்து சரவணப்பட்டி விட்டு 1 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சரவணப்பட்டியோட தாண்டிடுச்சு, கோயில்பாளையத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிடறோம், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா. இதுக்கு தான் அந்த 4 காப்பீஸ் சொன்ன தெரியுமா, அப்ளிகேஷன் 4 காப்பீஸ், அது இங்கே தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒன்று வந்து நம்ம அங்கே ஆஃபீஸில் கொடுத்துருவோம், செகண்ட் வந்து இந்த ஸ்டேஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்டேஷனில் கொடுத்தப்போ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி வச்சுட்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் கோயில்பாளையம் ஸ்டேஷன் 2 டேஸ் கழிச்சிட்டு கோயில்பாளையம் ஸ்டேஷன் போகணும். பார்த்தா அம்மாவுக்கு மட்டும்தான் கோயில்பாளையம் ஸ்டேஷன் சாங்ஷன் ஆயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போயிடுச்சு. சம்வாட் லைக் இங்கேருந்து ஸ்டேஷன்ஸ் கிட்டக்க இல்லாமல் இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஸ்டேஷன் எனக்கு விழுந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கோயில்பாளையம் ஸ்டேஷனுக்கு திருப்பி போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிணத்துக்கடவு ஸ்டேஷனில் போய் ட்ரான்ஸ்ஃபர் திருப்பி பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும், அப்போ தான் பாஸ்போர்ட் வரும்னு சொன்னாங்க. எனக்கா ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினச்சிட்டு சரி நம்ம இங்கே கோயில்பாளையம் ஸ்டேஷன் போயாச்சு. கோயில்பாளையம் ஸ்டேஷனில் அம்மாவுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு, அம்மாவுக்கு பாஸ்போர்ட் வந்துடுச்சு. 2 பேரும் அட் அ டைமில் தான் புக் பண்ணோம். ஆனால் அம்மாவுக்கு பாஸ்போர்ட் சீக்கிரம் வந்துச்சு, நம்மளுக்கு இன்னும் பாஸ்போர்ட் வரல. சரி நம்ம இங்கே முடிச்சதுக்கப்புறம் கிணத்துக்கடவுக்கு ஒரு நாள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கோயில்பாளையம் ஸ்டேஷன் வந்துருச்சு. கரெக்டாக இந்த விஷயம் நடக்கும்போது எலெக்ஷன், அதனால என்னாச்சு, எல்லாமே டிலே ஆச்சு. ஸோ எலெக்ஷன் காரணத்தினால ஒவ்வொரு விஷயமும் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கிறதோ, போலீஸ் வந்து நாட் அவைலபிள், அவங்களே குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா எலெக்ஷன் டைம்னால டைட் ஷெடியூலில் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதனால அவங்களுமே ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க. நான் இதுக்கு எவ்வளோ ஸ்டேஷன் போனது கிடையாது. ஸோ நான் வந்து டிராஃபிக் போலீஸ் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களாமே பொலைட்டாக தான் பேசுவாங்க. இன்னொன்று வந்து அவங்க எப்பயாச்சும் தான் ரேஷாக பேசுவாங்க, பிகாஸ் நம்ம யாராவது தப்பு பண்ணியிருப்போம், அதில் கோவமாக தான் ரேஷாக பேசியிருக்காங்க இது வரை. ஸோ அங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப பொலைட்டாக, மேம் சாரி மேம் இன்னைக்கு வந்து பர்சன் இல்லை பிகாஸ் டியூட்டியில் இருக்காங்க மேம், இன்னைக்கு பார்க்க முடியாது மேம், ஏன்னா அவங்க செய்ய தப்புக்கு வந்து அவங்க ரொம்ப பொலைட்டாக பேசினது வந்து ஐ வாஸ் லைக் வா குட் மேம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கோயில்பாளையம் ஸ்டேஷன் திருப்பி போனதுக்கப்புறம் எனக்கு ட்ரான்சாக்ஷன் எனக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் இதோட அப்டேட்ஸ்லாம் எப்படி பார்த்தேன், எனக்கு கோயில்பாளையத்தில் தான் இருக்குது, இல்லை கோயில்பாளையத்தில் வரல கிணத்துக்கடவுல இருக்குன்னா, பாஸ்போர்ட் செல்வான்னு ஒன்று இருக்குது, அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே லோகோ இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் நம்பர் கொடுப்பாங்க, ஃபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க. அது ரெண்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்டேட் வரும், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். ஸோ அது மூலமாக தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னோடய ஃபைல் கிணத்துக்கடவுக்கு போயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி 2500 பாஸ்போர்ட் முடிஞ்சிச்சோ, ஆனால் எனக்கு 5000 மேலே ஆச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் நான் ட்ராவல் பண்ணது, காப்பீஸ், ஏகப்பட்ட செலவாச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா என்னென்ன வேணும் ஃபைனல் ரீகேப் மாதிரி சொல்கிறேன். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம், தமிழ்லையும் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இன்னொன்று அவரோட ஆதார் கார்டு வேணும். அதுவே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கீங்க, படிக்கிறீங்க, 10th வந்து க்ராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு அண்ட் யோர் ஃபேமிலிஸ் ரேஷன் கார்டு, இது 3 வேணும். பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க டிகிரி ஹோல்டர், அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி வேணும். இதெல்லாம் தான் வேணும். பிகாஸ் 2 டாக்குமெண்ட்ஸ் இஸ் இனஃப். இப்போ ஏன் ஆதார் கார்டு எடுக்கிறது இல்லைன்னா, ஃபாதர்ஸ் நேம் வந்து ஆதார் கார்டில் வரதில்லை, ஹஸ்பண்ட்ஸ் நேம்ஸ் வரதில்லைன்னு சொல்லி தான் அந்த ஆதார் கார்டு வந்து ரிஜெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த ரீசன் சொன்னாங்க. ஸோ ஃப்ராங்க் என்ன ரீசன் எனக்கு தெரில. ஸோ ஐ எம் நாட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல, எனக்கு நடந்த சம்பவம் என்ன ஆச்சுன்றதுக்கான என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னலாம் ஆச்சுன்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எப்பயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபைல்குள்ளே போட்டு இது மாதிரி
பேப்பர் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் இருக்கும் தெரியுமா, இது மாதிரி தனித்தனி ஃபைல்ஸாக இருக்கும்ல. ஸோ இது மாதிரி ஃபைல்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க கேட்கும்போது எடுக்க ஈஸியாக இருக்கும். அவங்க சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு போய் அவ்வளோ க்யூஸ் நின்றுச்சு. லைக் நான் 2 செஷன் போகும்போதும் ஃபஸ்ட் செஷன்லேயுமே அவ்வளோ பேர் இருந்தாங்க, செஷன்லையுமே செகண்ட் செஷன்லையுமே அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் செஷனில் எனக்கு ஃபோட்டோ பயோமெட்ரிக்ஸ் எடுத்ததுனால செகண்ட் செஷன் எனக்கு பயோமெட்ரிக்ஸில் எடுக்கலை. டேரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோடனே போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு மெயில் வந்துச்சு. ஸோ மெயிலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் அவங்க எல்லா அப்டேட்ஸும் மெயிலில் தான் விடுறாங்க. ஸோ மெயில் நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளுக்கு என்ன ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஏது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து போலீஸ் கூப்பிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. எனக்கு இப்படி நடந்த காரணத்தினால் நான் அப்ளை பண்ண டைமிங் சரி, அதனால டைமிங்ஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் கைஸ். அதுமாதிரி தக்கல், இஃப் யூஆர் எமர்ஜென்சி 1 மந்தில் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா தக்கல் அப்ளை பண்ணிடுங்க. தக்கல் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். சரியா? என்ன மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே கைஸ், நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், உங்களுக்கு வந்து ஹெல்ப்பிங் ஏதாச்சும் ஏஜென்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா எம்பரர் ட்ராவல் லைன் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து எனக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச்லேருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணது வந்து இவங்க தான். ஸோ அவங்களோட இங்கே இருக்குது அவங்களோட லோகோஸ்லாம். இவங்க பிரான்ச்சஸ் வந்து 3 பிளேசஸில் இருக்குது: கோயம்புத்தூர், சென்னை அண்ட் ஹைதராபாத். ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும், சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, விசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் சூப்பராக பண்ணி தருவாங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கைஸ். நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. See you in next video. ஸோ பாஸ்போர்ட் எடுத்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன, ஊர் சுற்ற வேண்டியதா. சரி கைஸ், பார்ப்போம் இங்கே என்ன ஏதுன்றதெல்லாம். டாடா, see you next video.